கேக்குது மேம். அதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Good evening, ma'am. மேம் உங்க வாய்ஸ் கேட்கல மேம்.
ஓகே. சாரி, சம் நெட்வொர்க் இஷ்யூனால கனெக்ட் பண்ண முடியல. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு இல்லையா இப்போ? இருக்கு மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஓகேயா, நேத்து நம்ம கூகுள் சர்ச் கன்சோல் பார்த்தோம் இல்லையா? புரிஞ்சுதுங்களா நேத்து பார்த்தது? மேம் நேத்து கிளாஸ் இருந்துச்சா மேம்? நேத்து இல்லப்பா, ஃப்ரைடே. பார்த்தோம். ஆமா. ஓகே மேம். ஓகே மேம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுச்சு மேம். எனக்கும் புரிஞ்சுது மேம். சோ நம்ம இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் எஸ்இஓல வந்து கூகுள் டாக் மேனேஜரை பத்தி பார்ப்போம். என்ன இது மேம்? கூகுள் டாக் மேனேஜர். கூகுள் டாக். ஓகே ஓகே. கூகுள் டாக் மேனேஜர் அண்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ், இது ரெண்டு என்ன அப்படின்னா பார்ப்போம். ஓகேங்களா? சோ யாராவது லாபில இருக்காங்களா? அது எப்படி மேம் பாக்குறது லாபில இருக்காங்களான்னு சொல்லிட்டு? இல்லப்பா, நீங்க எல்லாம் லாபில இருந்தீங்கல்ல, அது எனக்கு விசிபிளா இருக்கும். ஓகே மேம். அதுதான் செக் பண்றேன். இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? மேம் இன்னும் ஒருத்தவங்க வரணும்னு நினைக்கிறேன் மேம். மொத்தம் வந்து போன ஃப்ரைடே வந்து மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க மேம், இருந்தாங்க மேம். ஆனா இப்போ வந்து 6 மெம்பர்ஸ் தான் மேம் இருக்காங்களே. கார்த்திக் இன்னொருத்தவங்க புதுசா ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஏதோ செமஸ்டர் எக்ஸாம்னால ஜாயின் பண்ணல. ஓகே மேம். ஓகே. சோ நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். விசிபிளா இருக்குங்களா? என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? இருக்கு மேம். ஓகே. சோ லாஸ்ட் டைம் வந்து கூகுள் சர்ச் கன்சோல் வந்து பார்த்தோம். ஸோ சாட்டர்டே வந்து சர்ச் கன்சோலை பத்தி பார்த்தோம். ஸோ சர்ச் கன்சோலுக்கு போகணும்னா கூகுள்ல போயிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம கூகுள் டாக் மேனேஜருக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு கொடுத்தோம்னா search.google.com அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுதான் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள லிங்க்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி இம்ப்ரூவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் கூகுள் சர்ச் அப்படின்னு வரும். ஸோ ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல்குள்ள போயிடும். ஓகேங்களா? ஸோ கூகுள் சர்ச் கன்சோல்ல வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வெப்சைட்ல. அந்த பேஜ் வந்து சப்போஸ் ஸ்க்ரால் ஆகாம இல்லை இண்டெக்ஸ் ஆகாம இருந்தா அது வந்து கூகுள் சர்ச் கன்சோல் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நம்மளோட வெப்சைட்டை பத்தி என்ன, எப்படி டிராஃபிக் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த கூகுள் சர்ச் கன்சோல் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க நம்மளோட பேஜை, இல்லை கூகுள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னேன். ஸோ இதுல வந்து டோட்டல் கிளிக்ஸ் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட ரிசல்ட்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? சிடிஆர் அப்படின்றது கால் டு ரேட் அப்படின்றது, இது வந்து சிடிஆர் அப்படின்றது நீங்க எத்தனை தடவை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகேங்களா? கிளிக் த்ரூ ரேட், அதாவது எத்தனை பேர் பார்த்து அதுல எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது கிளிக் த்ரூ ரேட். ஆவரேஜ் பொசிஷன், ஓகேங்களா, எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு நம்ம பேஜ் அப்படின்றது.
சோ இதுலயே வந்து queries அப்படின்றது கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உள்ள வந்தவங்க எத்தனை பேரு, இல்ல பேஜஸாவே பார்த்துட்டு வந்தவங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்காங்க, டிவைசஸ் என்னென்ன டிவைஸ், மொபைலா, டேப்லெட்டா, லேப்டாப்பா, இல்ல டெஸ்க்டாப்பா, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சர்ச் அப்பியரன்ஸ்ல எப்படி நம்மளோட பேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து இங்க கீழே வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணோம்னாலே இந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட பேஜ் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா, இல்ல ஆகலைன்னா என்ன ரீசன்னால ஆகல அப்படின்றது வந்து காமிக்கும் இந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது. பேஜஸ் அப்படின் போது இந்த மாதிரி எந்தெந்த பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு, எந்தெந்த பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகல அப்படின்றத காமிக்கும். ஸோ நம்ம பிளாகர்ல வந்து 2 பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகல. ரீசன் வந்து நம்ம வந்து இன்னும் வேலிடேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து அதுக்கு வந்து கிராலிங் அக்செப்டன்ஸே நான் கொடுக்கல. அதனாலதான் வந்து அது பிளாக் பண்ணி இண்டெக்ஸ் ஆகாம இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த 2 பேஜுக்கும் நான் வந்து பிளாகர்ல வந்து இந்த கிராலிங் அக்செப்டன்ஸ் கொடுத்துருந்தேன்னா அது வந்து எனக்கு வந்து காமிக்கும், இண்டெக்ஸ் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சைட் மேப்ஸ்னா நம்ம வந்து கூகுளுக்கு வந்து ஒரு லொகேஷன் கொடுத்து இதை நான் புதுசா சப்மிட் பண்ணிருக்கிற பேஜ், இதை போய் கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுன்னு நான் கொடுத்தேன்னா கூகுள் என்ன பண்ணும்னா அந்த பேஜுக்கு போயிட்டு கிரால் பண்ணி நான் அது வந்து கூகுள் கைட்லைன்ஸ் படி இருந்துச்சுன்னா அது வந்து இண்டெக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா. ரிமூவல்ஸ் அப்படின்னா இப்ப கூகுள் டேட்டா பேஸ்ல வந்து நம்ம நிறைய கொடுத்துருப்போம். அதுல இருந்து ஒரு சில பேஜஸ் வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆயிருக்கு. பட் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவுடேட்டடா இருக்கு, இல்ல அந்த பேஜ் வந்து நான் டெலீட் பண்ற மாதிரி இருக்கேன் அப்படின்றப்போ நான் போய் கூகுள்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பேஜஸ் எல்லாம் எனக்கு டெலீட் பண்ணி விட்டுரு, எனக்கு கூகுள் டேட்டா பேஸ்ல இருந்தும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நியூ ரெக்வஸ்ட் கொடுத்து எந்த பேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து டெலீட் பண்ணி விட்டுரும். அவுடேட்டட் கண்டென்ட்னா அது வந்து ஒரு 6 மந்த்ஸ் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது பெர்மனண்டாவே டெலீட் ஆயிரும். ஓகேங்களா. சப்போஸ் நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளாரையே வந்து இருக்கட்டும் இந்த பேஜ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா அது பெர்மனண்டா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ கோர் வெப் வைட்டல்ஸ் அப்படின்றது மொபைல்ல வந்து எப்படி இருக்கு நம்மளோட வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, டெஸ்க்டாப்ல எப்படி இருக்கு நம்மளோட வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பாக்குறதா கோர் வெப் வைட்டல்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயினா வந்து பேஜ் ஸ்பீடு அதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஸோ இதுல வந்து நம்மளோட பேஜ் வந்து எவ்வளவு செக்யூர்டா இருக்கு, நம்மளோட பேஜ்ல வர்றவங்களுக்கும் வந்து யூசர்ஸுக்கும் வந்து அது கன்வீனியன்டா இருக்கணும், நம்மளுக்கும் கன்வீனியன்டா இருக்கணும் இல்லையா. ஸோ அத பாக்குறதா இந்த செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இதுல வந்து லிங்க்ஸ், அதாவது உங்களோட லிங்க்ஸ், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், இன்டர்னல் லிங்க்ஸ் நிறைய கொடுத்துருந்தீங்கன்னா அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். செட்டிங்ஸ்ல வந்து ஸோ இதுல வந்து நம்ம ஓனர்ஷிப்பை வந்து வெரிஃபை பண்ணோம். ஸோ ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து HTML டேக் மூலமா வெரிஃபை பண்ணோம். டேக் எடுத்து பிளாகர்ல போயிட்டு எடிட் HTML ஸோ blogger.comல போயிட்டு தீம்ல போயிட்டு கஸ்டமைஸ் இருக்க சைட்ல உள்ள பட்டன் ட்ரை பண்ணி எடிட் HTML அப்படின்னு கொடுத்து அந்த ஹெடர்ல வந்து நம்ம இந்த கூகுள் சைட் வெரிஃபிகேஷன் கோட வந்து பேஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து நேற்று பார்த்தோம், சாரி ஃப்ரைடே வந்து பார்த்தோம் கூகுள் சர்ச் கன்சோலை பத்தி. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்க வந்து அவங்க இதுலயும் கொடுத்துருக்காங்க, ஸ்லைட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க.
கிளிக் த்ரூ ரேட், மிஸ்ஸிங் queries எப்படி கண்டுபிடிக்கிறது, மிஸ்ஸிங் பேஜஸ், URL இன்ஸ்பெக்ஷன் மூலமா கூகுள் இண்டெக்ஸ் பண்ணலன்னா சப்போஸ் ஸ்பெசிபிக் பேஜ், பிகாஸ் நம்ம வந்து நம்மளே லொகேஷன் கொடுத்தோம்னா வித்தின் 2-3 ஹவர்ஸ்ல வந்து கூகுள் இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகல அப்படின்ற அதுவே கூகுளே கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணா அது வந்து 1 மந்த்க்கு மேல கூட ஆகும் சம்டைம்ஸ். ஸோ நம்ம வந்து இம்மீடியட்டா வந்து நம்ம பேஜை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், இது இண்டெக்ஸ் பண்ணி நிறைய ஆடியன்ஸ் நம்ம டார்கெட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளே கூகுள் கிட்ட போய் கேட்கலாம். அது வந்து சைட் மேப் அப்படின்றது. ஓகேங்களா, ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். அது வந்து சைட் மேப். ஸோ ஒன் சைட் மேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க URL வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ கூகுள் இண்டெக்ஸ் பண்ணலன்னா நீங்க போய் கேட்கலாம் கூகுள்ல வந்து இண்டெக்ஸ் பண்ண அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ கவரேஜ் அப்படின்றது வந்து மெயினா வந்து உங்க பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்றது, இல்ல லாஸ்ட் கிரால் எப்ப கிரால் ஆயிருக்கு உங்களோட பேஜ், அதை பத்தின எல்லா டீடைல்ஸ், கிராலிங் இண்டெக்ஸிங் பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்து இந்த கவரேஜ்ல வந்து கிடைக்கும். சப்போஸ் ஏதாச்சும் எரர் இருந்தா கூட அது இந்த கவரேஜ்ல வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ அந்த எரரை நீங்க என்னன்னு பார்த்து அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்க பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ எரர் வந்து பார்த்தோம் என்னென்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் வரலாம்னா, சர்வர் எரர், அதாவது நம்ம எந்த மாதிரி சர்வர் யூஸ் பண்றோம், நம்ம சொன்னோம் இல்லையா ஹோஸ்டிங் எடுத்து நம்ம பண்றோம் அப்படின்றது, அந்த ஹோஸ்டிங் தான் நமக்கு வந்து சர்வரா இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் அந்த அந்த சர்வர் எரர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹோஸ்டிங் என்ன எதுல எடுத்திருக்கோமோ அதுல போய் நம்ம அவங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு எரர் காமிக்குது அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ ரீடைரக்ட் எரர் இல்லாட்டி robust.txt ஃபைல் வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து லொகேட் பிளேஸ் ஆகல அப்படின்னு சொன்னா அந்த டைம்லயும் ப்ராப்ளம் வரும். நோ இண்டெக்ஸ் ப்ராப்ளம், பேஜ் நாட் ஃபவுண்ட், 404 எரர் அந்த மாதிரி கூட கிடைக்கும். ஓகேங்களா. URL சம்டைம்ஸ் ராங்கா இருக்கும்போது இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வரும். ஸோ சைட் மேப் அப்படின்றது இப்ப வந்து அதான் சொன்னோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இமீடியட்டா வந்து பேஜ் இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்ற டைம்ல வந்து நம்ம கூகுள்கிட்ட போய் டைரக்டா போய் கேட்கலாம். இது எந்த கேஸ்ல அப்படின்னா, இப்போ நம்ம சைட் வந்து வெப்சைட் வந்து ரொம்ப பெரிய வெப்சைட்டா இருக்கு, ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்கு என்னோட வெப்சைட்ல அப்படின்னு சொல்லும் போது கூகுள் கிராலிங் வந்து கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்றதுக்கு மோர் தென் எ மந்த் கூட ஆகலாம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம சைட் மேப் கூகுள் சர்ச் கன்சோல்ல சைட் மேப்ல போய் அந்த லொகேஷனை டைரக்டா கொடுத்துட்டோம்னா கூகுள் வந்து ஈஸியா கிரால் பண்ணி இமிடியேட்டா உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துரும். எந்த எரர்ஸும் இல்ல, கூகுள் கைட்லைன்ஸ் படிதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ ரிமூவல்ஸ்ல வந்து டெம்பரரி ரிமூவல் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ள இருக்கும். சப்போஸ் மோர் தென் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா அது பெர்மனண்டா ரிமூவ் ஆயிடும். சேஃப் சர்ச் ஃபில்டரிங் அப்படின்றது இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் வந்து காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பேஜஸ்ல வந்து சம்டைம்ஸ் அன்வான்டான ஆட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட பேஜஸ்ல எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, சம் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து இந்த சேஃப் சர்ச் ஃபில்டரிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி சேஃப் ஃபார் சில்ட்ரன்ஸ். நம்மளோட வெப்சைட்டை பார்க்குற சில்ட்ரன்ஸ் யாரும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த சேஃப் சர்ச் ஃபில்டரிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றத வந்து நம்மளோட மொபைல் யூஸ் எப்படி இருக்கு, மொபைல்ல யூஸ் பண்ற ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கு, ஸோ அந்த மாதிரி செக் பண்றதா இந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ வெப்சைட்டை பார்த்துட்டு பார்க்குற டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு, மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு வர டார்கெட் ஆடியன்ஸுக்கு வந்து நம்மளோட வெப்பேஜ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எது மூலமா நிறைய டிராஃபிக் வருது, மொபைல் யூசேஜா இல்ல வெப்சைட் யூசேஜா, அதெல்லாமே நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ ரிச் ஸ்னிப்பர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம அது வந்து நீங்க ப்ரொஃபஷனல் வெப்சைட்டா கிரியேட் பண்ணி வேர்ட்பிரஸ்ல போடும்போது தான் வரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சப்போஸ் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன சொல்றது, இப்ப நம்ம கோடிங் மூலமா பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த கோடிங்ல ஏதாச்சும் ஒரு எரர் இருந்துச்சு இல்ல வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து ஃபுல் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ரிச் ஸ்னிப்பர்ஸோட ரிப்போர்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ காமன் டைப் ஆஃப் ஸ்னிப்பர்ஸ் இன்க்ளூட் ரிவ்யூஸ், ரெசிபிஸ், ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய ஆட் பண்ணுவோம் வெப்சைட் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ரிச் ஸ்னிப்பர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிச் ஸ்னிப்பர்ஸ்க்கு வந்து அவங்க few parameters கொடுத்திருக்காங்க. பிரெட் கிரம்ஸ், ஈவென்ட்ஸ், FAQ, how to, job postings, logos, ப்ராடக்ட், சைட் லிங்க், சர்ச் பாக்ஸ், அன்ஸ்பாசபிள் இதெல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாக்குள்ள வந்துரும் உங்களுக்கு. எல்லாமே வந்து நம்ம தனித்தனியா இப்ப நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தனித்தனியா ஆட் பண்றோம் இல்லையா. இன் கேஸ் ஆஃப் வேர்ட்பிரஸ்ல வந்து நிறைய பிளகின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ரிச் ஸ்னிப்பர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து கோடிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கீமா மார்க்அப் அப்படின்னு ஒண்ணு வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் கோடிங் தான். அது வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சர்ச் என்ஜின்ஸ்னால வந்து ஈஸியா க்ரால் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம வந்து பண்றதா இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படிங்கிறது. அது வந்து ஜஸ்ட் இது கூகுளுக்காக மட்டும் இல்ல. ஸோ அதர் சர்ச் இன்ஜின்ஸுக்கும் வந்து இந்த ஸ்கீமா மார்க்அப் அப்படின்றது வந்து க்ராலிங் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வெப் டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸ்கீமா மார்க்அப் அப்படின்றது வித் த ஹெல்ப் ஆஃப் வெப் டெவலப்பர்ஸ் நம்ம வந்து அந்த ஸ்கீமா மார்க்அப் வந்து டெவலப் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை வந்து ஈஸியா க்ரால் பண்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து நேத்து வந்து பார்த்தோம். சாரி, ஃப்ரைடே வந்து பார்த்தோம் கூகுள் சர்ச் கன்சோல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்றத பத்தி பார்ப்போம். கூகுள் டேக் மேனேஜர் அண்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ பத்தி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து நம்ம வந்து நிறைய வந்து இன்டெகிரேட் பண்றோம். நம்மளோட பிளாகரா இருந்தாலும் சரி, நம்மளோட வெப்சைட்டா இருந்தாலும் சரி, நிறைய டூல்ஸை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்றோம். இப்பதான் கூகுள் சர்ச் கன்சோல்னு இன்டெகிரேட் பண்ணோம் ஒண்ணு. அதுக்கப்புறம் கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு ஒண்ணு வருது, அதையும் இன்டெகிரேட் பண்ணோம் நம்ம. ஸோ இன்னும் நிறைய ஃபேஸ்புக் பிக்சல்ஸ்னா ஃபேஸ்புக்ல ஆட் கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட வெப்சைட்ல வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸ் கொடுக்குறோம்னா அதையும் நம்ம வந்து நம்ம வெப்சைட்ல வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த கோடிங்க போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆல்ரெடி இருக்கிற பேஜ் சோர்ஸை வந்து நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த கோடு எதுக்கு ஆட் பண்ணிருக்கோம்னே நம்மளால சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்றத வந்து டெவலப் பண்ணாங்க. இது என்ன பண்ணோம்னா நம்ம நிறைய டூல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக இருக்கிறது இந்த கூகுள் டேக் மேனேஜர். ஸோ ஒன்ஸ் நீங்க கூகுள் டேக் வந்து உங்களோட வெப்சைட்லயோ இல்ல பிளாகர்லயோ நீங்க லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்ற டூல்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா கூகுள் டேக் மேனேஜர் மூலமா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் ஆகுறதா. இப்ப நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றோம்னா
அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்ற டூல். ஓகேங்களா? ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ், பிக்சல்ஸ், ஃபேஸ்புக் பிக்சல்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ற மாதிரியான டூல் தான் இந்த கூகுள் டேக். அதாவது இன்டர்மீடியேட்டா இருக்கு. ஸோ இது மூலமா நீங்க வந்து நிறைய, ஸோ இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ், பிக்சல்ஸ், ஃபேஸ்புக் பிக்சல்ஸ், லிங்க்டின் பிக்சல்ஸ், இன்ஸ்டாகிராம் பிக்சல்ஸ், அதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்க வெப்சைட்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து இன்சைட்ஸ் கொடுக்கும். என்ன நடக்குது உங்க வெப்சைட்ல, யார் உள்ள வராங்க, ஸோ எந்த டிவைஸ் மூலமா வராங்க, எத்தனை நேரம் இருக்காங்க, ஸ்க்ரால் பண்றாங்களா, பட்டன் கிளிக் பண்றாங்களா, எந்த பட்டனை கிளிக் பண்றாங்க, கார்ட்டுக்கு போறாங்களா, ஸோ கம்ப்ளீட்டா அந்த ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க உங்க வெப்சைட்ல அப்படின்ற கம்ப்ளீட் இன்சைட் கொடுக்கறது தான் இதனோட வேலை, கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஓகேங்களா? அதனோட வேலை. ஸோ அத வந்து நம்ம வெப்சைட்டுக்கு இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நிறைய டூல்ஸை வந்து நம்ம வெப்சைட்குள்ள இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு யூஸ் ஆகுறதா இந்த கூகுள் டேக் மேனேஜர். ஓகேங்களா? ஸோ இந்த டேக் மேனேஜர் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கோடிங்கை வந்து, அதாவது இப்ப வந்து நான் வந்து ஒரு கோடிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வெப் டெவலப்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். கோடிங் தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க கிட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி இல்லாம நம்மளே ஈஸியா பண்றது, எனக்கு கோடிங் நாலேஜே இல்லப்பா அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஈஸியா பண்ண முடியும்னா அது இந்த கூகுள் டேக் மேனேஜரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது ஈஸியா பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது வந்து நான் மேனேஜ் பண்ணும். இப்ப நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமா என்னோட வெப்சைட்டை மெயின்டைன் பண்றேனுமா, அது ஈஸியா வந்து இதுல இருந்து நான் கொடுக்குற கோடிங்க வந்து இந்த கூகுள் டேக் மேனேஜர் மூலமா நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா கொடுத்து ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு கோடிங் வரும். HTML, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு கோடிங் வரும். ஸோ அந்த கோடிங் எல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த கூகுள் டேக் மேனேஜர். ஓகேங்களா? கூகுள் டேக் மேனேஜர் இஸ் a tag management system that allows user to easily add and edit snippets of the code. ஓகேங்களா? சோ ஸ்னிப்பர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கோடிங், a set of கோடிங் தான் ஸ்னிப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அததான் டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான டேக் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த டேக், அதாவது இந்த கோடிங்ஸா மேனேஜ் பண்றதுனாலதான் இது கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதனால நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம என்ன ரீசனுக்காக அந்த கோடிங்க ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங்க் நம்ம வந்து பேஜ் சோர்ஸ்ல போய் கோடிங்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியது, எதுக்காக அந்த கோட் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியாவும் இருக்கும். அது ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்தரா வந்து வேற ஏதாவது புதுசா ஆடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதாவது இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் டேட்டா சோர்ஸ், அதாவது உங்க வெப்சைட்ல இருந்து டு அனதர் டேட்டா சோர்ஸ், அனாலிட்டிக்ஸ். இப்ப கூகுள் அனாலிட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா உங்க அதாவது என்ன நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்க இன்னொரு டேட்டா சோர்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ் மாதிரி இன்னொரு டூலுக்கு வந்து பாஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அது வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமா பாஸ் பண்றீங்க. சோ இங்க இருக்கிற டேட்டாவை இந்த டேக் மேனேஜர் மூலமா இந்த டூலுக்கு வந்து நீங்க பாஸ் பண்றீங்க, கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற டூலுக்கு பாஸ் பண்றீங்க. ஓகேங்களா? இந்த டேக் மேனேஜர்ன்றது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட், HTML இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் மேனேஜர் அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா கூகுள்ல போயிட்டு கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
ஸோ இதுல tagmanager.google.com அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அதுதான் கூகுள் டேக் மேனேஜர். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இது வரும். ஆக்சுவலா இது வந்து கண்டெய்னர் நேம் வந்து நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க புதுசா வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லாகின் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, எந்த வெப்சைட்ல இருந்து நீங்க வந்து உங்களோட வெப்சைட் கனெக்ட் ஆன மெயில் ஐடி மூலமா டேக் மேனேஜருக்கும் லாகின் வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா, ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணு நீங்க உள்ள வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து இப்ப நான் என்னோட பிளாகர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். கண்ட்ரி வந்து இந்தியா. ஓகேங்களா, ஸோ கண்டெய்னர் நேம் அப்படின்றது வெப்சைட் அட்ரஸ். ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்டா, ஸோ நான் வந்து இந்த வெப்சைட்டே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அவங்க கண்டெய்னர் நேம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா www அப்படின்னு. ஸோ அது அது அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் இதுல என்ன பண்றேன்னா .com இந்த https எடுத்துட்டு www. ஸோ டார்கெட்டா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஆப்பை வந்து ஆப்போட இதை பார்க்க போறோமா, இல்ல ஆண்ட்ராய்டு இதை பார்க்க போறோமா, இல்ல எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டேக் மேனேஜர் வந்து செட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து பாக்குறோம். ஸோ நான் வந்து வெப் பேஜ் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வெப் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். ஒன்ஸ் வந்து நீங்க ரீட் அவுட் பண்ணிட்டு ஐ ஆல்சோ அக்செப்ட் த டேட்டா டேர்ம்ஸ் அண்ட் ப்ராசஸிங் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களோட கண்டெய்னர் வந்து இப்ப செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்ப வந்து என்ன ஆகும்னா காப்பி த கோட் பிலோ அண்ட் பேஸ்ட் இட் ஆன் எவ்ரி பேஜ் ஆஃப் யுவர் வெப்சைட். உங்களோட வெப்சைட் என்ன இருக்கோ அதுல எல்லா பேஜஸ்லயும் இந்த மாதிரி ஸ்னிப்பர்ஸ் வந்து காமிக்குது. இதுதான் ஸ்னிப்பர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி கோடிங் வருது பாருங்க, இதுதான் ஸ்னிப்பர்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ நம்ம எப்படி HTML டேக் யூஸ் பண்ணி அங்க கூகுள் சர்ச் கன்சோல்ல வந்து பார்த்தோம். ஸோ சேம் திங் தான் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு கோடிங் வந்து வரும். ஸோ இது என்ன பண்ணுது, paste this cost as high as in the head of the page as possible அப்படின்னு கேக்குது. ஸோ அகெயின் நீங்க என்ன பண்ணணும்னா சேம் அங்க பண்ண ப்ராசஸ் தான் இங்கேயும். நீங்க சப்போஸ் பிளாகர்ல பண்றீங்க அப்படின்னா நான் ரெண்டுத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளாகர்ல எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், வேர்ட்பிரஸ்ல எப்படி பண்றதோ அப்படின்றதும் நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாகர்ல எப்படி பண்றதுன்னு சொல்றேன். பிளாகர்ல வந்து இங்க வந்து நம்ம பிளகின்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம தீமுக்கு போயிட்டு எடிட் HTML இங்க போயிட்டு ஹெட்டுக்கு மேல வந்து இங்க பேஸ்ட் பண்ண சொல்லுது. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு as usual ஹெட்டுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்து இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா,
ஸோ ஒன்ஸ் இது பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ பாடி டேக் ஸோ நான் கண்ட்ரோல் F கொடுத்து இந்த மாதிரி பாடி டேக் எங்க இருக்கு அப்படின்றத சர்ச் பண்றேன். ஸோ ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் F கொடுங்க, கொடுத்துட்டு search ஆக மாட்டேங்குது. ஸோ பாடி டேக் ஃபர்ஸ்ட் ஒரு பாடி டேக் வரும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாடி டேக் க்ளோஸ் பண்ற மாதிரி வரும். Control F, body tag என்ன? Meta content title. ஸோ இதுல வந்து பாடி டேக் இல்லாம ரைட் பண்ணிருக்காங்களா கூட? ஸோ பாடி கிளாஸ் கண்டெய்னர்
ஸோ இந்த இடத்துல வந்து பாடி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து இதுக்கு அடுத்த இருக்கிறத இமிடியேட்லி ஆஃப்டர் ஓப்பனிங் பாடி டேக் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கொண்டு போய் அங்க நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பாடியோட எண்டுக்கு வந்து இந்த கூகுள் டேக் மேனேஜரும், ஹெட்டுக்கு இமிடியட்டா அடுத்த லைன்ல வந்து இந்த இந்த டேக் இந்த ஸ்னிப்பட்டையும் ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் நீங்க வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் கொடுத்துடலாம். Column number 43. Line number 8, column number 43. ஸோ இது வந்து இதுல வந்து ஏதோ எரர் காமிக்குது. மேபி நம்ம கூகுள் சர்ச் கன்சோலுக்கு ஒரு கோட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வேணா ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல இருக்கிறத நான் அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் எரர் காமிக்குது? Just end with a delimiter. ஸோ இதே தானே அங்கேயும் காப்பி இருக்கேன், எரர் காமிக்குது. டேட்டா லேயர் கொஸ்டின் மார்க் ampersand டபுள் சிங்கிள் கொட்டேஷன் இருக்கு. ஓகே,
மேம் நீங்க பேசுறது கேட்கல மேம். இல்லப்பா நான் எரர் காமிக்குது இல்லையா, அது என்னன்னு பார்த்துட்டு. யா ஓகே மேம். காலம் நம்பர் 7, காலம் நம்பர் லைன் நம்பர் 7, காலம் நம்பர் இதுதான் எரர் காமிக்குது. என்ன ரீசனால எரர் காமிக்குதுன்னு தெரியல. ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் ஹெட் கொடுத்தாச்சு. சரி, இது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலா இது எல்லாத்தையும் வந்து நீங்க ஒன்ஸ் வந்து எண்ட் ஹெட்டுக்கு அப்புறம் இந்த கோடிங்க வந்து நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி பாடியில வந்து இந்த மாதிரி கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா கிளாஸ் பாடி அப்படின்னு கொடுத்து டேக் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். ஓகேங்களா, லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள், அதான் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, HTML டேக். ஓகேங்களா, ஸோ அந்த டேகுக்குள்ளார ஸ்லாஷ் பாடி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து கூகுள் டேக் மேனேஜரோட இன்னொரு ஸ்னிப்பெட்டை வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இங்க வந்து நம்ம இன்னொரு ஸ்னிப்பெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் சேவ் பண்ணா சேவ் ஆயிடணும். சம் எரர் காமிக்குது, அது நான் என்னன்னு வந்து உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, கண்டெய்னர் கிரியேட் ஆயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து நீங்க வந்து இந்த டேக் மேனேஜர்ல வந்து மெயினா வந்து 3 திங்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்லைடு ஒன்றும் கிடையாது, நம்ம பண்ணது சேம் திங் தான் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து GTMல டேக் மேனேஜர் கூகுள் சர்ச்ல போட்டு கூகுள் சர்ச்ல இருந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிட்டு அக்கௌண்ட் நேம், கண்ட்ரி, கண்டெய்னர் செட்டப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டெய்னர் நேம்ல வந்து உங்களோட வெப்சைட் அட்ரஸ் கேட்டுச்சு இல்லையா, அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த வெப்சைட்ல இருந்து நீங்க வெப்பேஜ்ல இருந்து நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்க ஆப்ல இருந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆப்லயா இல்ல ஆண்ட்ராய்டா, அது அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சது இல்லையா, அதுல நம்ம வெப் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். ஸோ அதுதான் கேக்குது. அதுக்கப்புறம் ஆட் GTM கோட் டு யுவர் வெப்சைட். ஸோ அந்த ஹெட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்னு காமிச்சது இல்லையா பாடி கோடு, அந்த ஸ்னிப்பர்ஸ் காமிச்சது இல்லையா, ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்னிப்பர்ஸ் வந்து காமிச்சது. ஸோ அந்த கோடை வந்து ஆட் பண்ண சொல்லுது உங்களோட head and body செக்ஷனுக்கு. ஓகேங்களா, for the blog add the tracking code in the themes. நம்ம தீம்ஸ்ல போய் edit HTML போய் அந்த கோடிங்க வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லுது. paste the first code below the Google Analytics code. paste the second code inside the body tag. ஓகேங்களா, save theme. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு தீமை வந்து நம்ம சேவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம இதுல வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோட் இருக்குங்களா, நம்மளோட பிளாகர் எங்க,
நம்மளோட பிளாகர் கோட்ல வந்து ஹெட். ஸோ இங்க வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் போடுறதா இல்ல, ஒரே ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பார்ப்போம். இது ஹெட்டுக்கு அடுத்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதை எடுத்துட்டு இதேமே பாடி செக்ஷனுக்கு லாஸ்டா போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஹெட்டுக்கு லாஸ்டா போட்டு பார்ப்போம். பிளஸ் ஹெட். இங்க பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ சேவ் ஆகுது. இங்கே அதே எரர் தான் காமிக்குது. ஸோ இது என்ன நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பிளாகர்ல வந்து அதே மாதிரி தான் ஆட் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஹெட்டர் செக்ஷன்ல வந்து ஒரு ஸ்னிப்பட்டையும் பாடி செக்ஷன்ல வந்து இன்னொரு ஸ்னிப்பட்டையும் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கு இந்த கூகுள் டேக் மேனேஜர்ல. என்னென்னன்னா டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ். இந்த 3 வச்சுதான் நம்ம இந்த கூகுள் டேக் மேனேஜர்ல வந்து எல்லா வேலையும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த 3 வச்சுதான் நம்ம வந்து வேற இப்ப டேட்டா கலெக்ஷனுக்கு வந்து நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் இல்லையா? நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்தோம் இல்லையா, அமேசான் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, டேட்டா ட்ரிவன் பர்சனலைசேஷன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த டேட்டா ட்ரிவன் பர்சனலைசேஷன் தான் நம்ம இது மூலமா பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த டேக் மேனேஜர் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமா நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இந்த கூகுள் டேக் மேனேஜருக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டேக்ஸ், ட்ரிகர்ஸ், வேரியபிள்ஸ். இது 3 என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்த்துட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் டேக்ஸ். டேக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்னிப்பட்ஸ், அதாவது கோடிங் வந்துச்சு பாத்தீங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட் கோட், அதுதான் வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த டேக் வந்து நம்ம வந்து கூகுள் டேக் மேனேஜர்ல என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல ஒரு டேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதை வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூனிவர்சல் ட்ராக்கிங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து இப்ப ஆட்வர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் ஆட்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா ரீமார்க்கெட்டிங், இப்ப நீங்க வந்து ஒன்ஸ் மார்க்கெட் பண்ணிட்டீங்க, ஸோ இதுல வந்து ஃபியூ டார்கெட் ஆடியன்ஸை வந்து நீங்க வந்து ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணல ஆனா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்க ரீமார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு தனி ஸ்னிப்பட் வந்து கிடைக்கும், தனி கோடிங் வந்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஆட்வர்ட்ஸ் ரீமார்க்கெட்டிங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கன்வர்சன் ஆனவங்களுக்கு வந்து நீங்க வந்து வேற ஏதாவது கிராஸ் செல் அப்செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஆட்வர்ட்ஸ் கன்வர்சன் ட்ராக்கிங் கூட, எத்தனை பேர் கன்வர்சன் ஆயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கூட நீங்க ஆட்வர்ட்ஸ் கன்வர்சன் ட்ராக்கிங் கோடு அப்படின்ற ஒரு கோடும் பண்ணிக்கலாம். ஸோ இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இந்த கூகுள் டேக் மேனேஜர் மூலமா நிறைய கோடிங்ஸ் வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப ட்ரிகரர்ஸ் அப்படின்றது, ஸோ டேக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் தான். ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், இல்ல HTML இருக்கும், ஏதோ ஒரு கோட. ஓகேங்களா? அது வந்து நீங்க ஒவ்வொரு டூல நீங்க ஆட் பண்ணும் போதோ இல்ல ஒவ்வொரு ஈவெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும் போதோ அந்த கோடை வந்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ட்ரிகர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த டேக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும் இல்லையா? இப்ப வந்து என்னோட வெப்சைட்ல நான் கிரியேட் பண்ணிட்டேன், இது வந்து என்ன ஆக்ஷன்ஸா இருக்க போகுது, யாராவது வந்து பேஜ் பாக்குறாங்களா அப்படின்றது ஒரு ஆக்ஷன் இல்லைங்களா, ஏதாவது லிங்க் கிளிக் பண்றாங்களா, கிளிக் பண்ணாங்கன்னா அது ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? இல்ல கஸ்டம் ஈவெண்ட் அப்படின்னா பர்டிகுலரா எனக்கு வந்து ஷாப் பேஜ்ல வந்து
வியூ பண்றாங்க அப்படின்னு நான் அந்த பர்டிகுலர் பேஜை மட்டும் வியூ பண்ற டார்கெட் ஆடியன்ஸை பார்க்கணும் அப்படின்னா அது கஸ்டம் ஈவெண்ட்ல நான் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்ல பர்டிகுலரா ஒரு பட்டனை கிளிக் பண்ணி உள்ள வராங்க, பர்டிகுலரா ஒரு பட்டன் அதாவது பை பட்டனை கிளிக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், கஸ்டம் ஈவெண்ட்ல பண்ணிக்கலாம். இல்ல எத்தனை பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க, அதாவது யாராவது ப்ராடக்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கடைசியா என்ன வந்து வரும், தேங்க்யூ பேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த பேஜ் வரைக்கும் எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்றத நான் பார்த்தேன்னா என்னோட கன்வர்ஷன் எத்தனை பேர் ஆயிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்துடலாம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒரு கஸ்டம் ஈவெண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களோட வெப்சைட்ல. ஓகேங்களா? நிறைய ஆக்ஷன்ஸ் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க அதை யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி நம்மளோட டேக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதுதான் ட்ரிகர்ஸ் அப்படின்றது. ட்ரிகர்ஸ் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, நீங்க வந்து உங்க டேக ஃபயர் அப் பண்றதுக்காக என்ன ஆக்ஷன் செட் பண்றீங்க அதுதான் ட்ரிகர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம டேக்ஸும் செட் பண்ணிட்டோம், ட்ரிகர்ஸும் செட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வேணும் இல்லையா? அதாவது இப்ப அந்த பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அந்த பட்டன் அப்படின்றது ஒரு வேரியபிள். ஓகேங்களா? இல்ல பேஜ் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெசிபிக் பேஜ் கொடுக்குறோம்னா அது ஒரு வேரியபிள், இல்ல ஆல் பேஜஸ் அப்படின்னு கொடுக்குறோம்னா அதெல்லாம் ஒரு வேரியபிள். சோ இந்த மாதிரி வந்து வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து அந்த கோட்ல வந்து நம்ம என்ன எதை பர்டிகுலரா நம்ம டார்கெட் பண்றோம் அப்படின்றதுதான் இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோ இந்த வேரியபிள்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இது வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அதுல போனீங்கன்னா அந்த அந்த அதுல இருக்கிற கோடிங்ல போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அததான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டேக் மேனேஜர்ல வேரியபிள்ஸ் வந்து போத் டேக்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம், ட்ரிகர்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது இது எப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்ப நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு பட்டன் அப்படின்னு சொல்லி போகும்போது அதனோட வேரியபிள் என்ன அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்றது மூலமா அந்த டேக வந்து அந்த பர்டிகுலர் டேக வந்து நம்ம ஈஸியா வந்து ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கும். ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? ஓகேம்மா. ஓரளவுக்கு டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? டாக்ஸ் அப்படின்னா எஸ் மேம். சொல்லுங்க பாப்போம், டாக்ஸ் அப்படின்னா என்ன? டாக்ஸ்னா வந்து இந்த கோட்ஸ் தான் மேம், கோடிங். கோடிங் கரெக்ட்டா. அந்த கோடிங் செட் ஆஃப் கோடிங்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா? கூகுள் அனாலிட்டிக்ஸ் இந்த ஆட் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து அந்த செட் ஆஃப் கோடிங்க தான் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரிகர்ஸ் அப்படின்னா ஆக்ஷன்ஸ், அதாவது பர்டிகுலரா எந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அந்த டாக்ஸ வந்து ஃபயர் பண்ண போறோம் அப்படின்றதுதான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பேஜ் வியூ, இல்ல கிளிக்கிங் லிங்க்ஸ், ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்றோம், இல்ல கஸ்டமைஸ்டா நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை வந்து சொல்றோம், இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் ட்ரிகர்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? வேரியபிள்ஸ் அப்படின்றது அந்த கோட்ல வந்து அந்த பர்டிகுலர் பட்டனுக்கோ இல்ல அந்த பர்டிகுலர் பேஜுக்கோ ஒரு கிளாஸ் நேம் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த நேம் அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபயர் எ பேஜ் வியூ ட்ரிகர். நம்ம வந்து ஒரு பேஜ் வியூ ட்ரிகரை வந்து செட் பண்ணிட்டோம். ஒரு இந்த பேஜை வியூ பண்ணா நீ அந்த டேக வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த URL வேரியபிள் இஸ், சோ அந்த வேரியபிள் என்னவா இருக்கும்னா அந்த அந்த அட்ரஸா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து கோடிங் மூலமா எடுத்துப்பீங்க, அந்த வேல்யூ என்ன அப்படின்றத வந்து கோடிங் மூலமா எடுத்துப்பீங்க. ஓகேங்களா?
So variables in tags are used to capture dynamic values. So டிரான்சாக்ஷன் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதை வந்து நீங்க கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல இப்ப இ-காமர்ஸ் ஒரு வெப்சைட்ல இருந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து செல் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து கேப்சர் பண்றதுக்கு இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸுக்கும் டேக் மேனேஜர் அப்படின்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்க டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண போகுது. உங்களோட வெப்சைட்ல இருந்து என்னென்ன டேட்டாஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போகுது. டேக் மேனேஜர் அப்படின்றது என்னன்னா, இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸையும் உங்களோட வெப்சைட்டையும் இன்டகிரேட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டேக் மேனேஜர் மூலமாவே நீங்க வந்து உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல இருந்து கிடைக்கிற ஸ்னிப்பர்ஸ உங்களோட வெப்சைட்ல வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் கூகுள் அனாலிட்டிக்ஸோட மெயின் பர்பஸே வந்து ட்ராக்கிங் டேட்டா. யார் உங்க வெப்சைட்டுக்கு வராங்க, எந்த டிவைஸ், எந்த கண்ட்ரி, எந்த பேஜ பாக்குறாங்க, எந்த பேஜ பார்த்துட்டு அடுத்து எந்த பேஜுக்கு போறாங்க, இல்ல ஸ்க்ரால் பண்றாங்களா, இல்ல பேஜ பார்த்துட்டே டிராப் ஆயிடுறாங்க, க்ளோஸ் பண்றாங்களா, இல்ல உங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு பை பண்றதுக்கு வர்றாங்களா, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க பர்டிகுலர் பேஜ்ல. சோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஜெனரேட் பண்றதுதான் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, how many people visited your website yesterday. சோ இப்போ இந்த டைம்ல எத்தனை பேர் வர்றாங்கன்ற முதற்கொண்டு நேற்று எத்தனை பேர் வந்தாங்க, 1 மந்த்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கும். எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க, எத்தனை பேஜ பார்த்திருக்காங்க உங்க வெப்சைட்ல, இல்ல உங்க வெப்சைட்ல வந்து பார்த்த பவுன்ஸ்ட் ஆஃப் அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணாம, ஸ்க்ராலும் பண்ணல, கிளிக்கும் பண்ணல, ஒன்னும் பண்ணாம வெப்சைட்டுக்கு உள்ள வந்தாங்க, வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி விசிட்டர்ஸ் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி விசிட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. ஓகேங்களா? which pages are the most popular. டார்கெட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னா நிறைய பேர் எந்த பேஜ பாக்குறாங்க. ஓகேங்களா? சோ இத வச்சு உங்களோட வெப்சைட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, உங்களோட பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு, அவங்க எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட நீங்க எப்படி ட்ரிகர் பண்ணலாம், இல்ல அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்னென்ன மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க பாத்துக்கலாம். இதுதான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற ஆக்ஷன்ஸ். அதே வந்து கூகுள் டேக் மேனேஜர் வந்து என்ன பண்ணுதுன்னா, சோ ஸ்பெசிபிக்கா எந்த ஃபீச்சர் வந்து பீப்புள் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? எந்த பேஜ வந்து அவங்க வந்து மேக்சிமம் வந்து வியூ பண்றாங்க, சோ அந்த வெப்சைட்ல வந்து எத்தனை பேர் வந்து பாக்குறாங்க அப்படின்ற அதுக்கப்புறம் சேல்ஸ ட்ராக் பண்ணணும், இல்ல அந்த ட்ராக்கிங் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு இன்டகிரேட் பண்ணுது. ஓகேங்களா? கஸ்டம் டேக்ஸ் மூலமா இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஈவென்ட்ஸ் நடக்குது இல்லையா? ஒவ்வொரு ஈவென்ட்ஸ் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணா ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க பர்டிகுலர் பேஜுக்கு போறதுக்கு பட்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா, பை நவ் அப்படின்ற பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த டேட்டாவை மட்டும் பர்டிகுலரா வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து சென்ட் பண்ணும். பர்டிகுலரா நீங்க ஒரு ஈவெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? ஷாப் பேஜுக்கு வர்றவங்களை மட்டும் நான் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அந்த மாதிரி ஒரு கஸ்டம் டேகை வந்து நீங்க டேக் மேனேஜர்ல செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நீங்க கொடுத்த டேக் மூலமா அந்த ட்ரிகரிங் ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் கொடுக்குறீங்க, ட்ரிகரிங் ஆக்ஷன், அதை பேஸ் பண்ணி இந்த டேக் பேஸ் பண்ணி ஈவென்ட்ஸை ஃபயர் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்க கூகுள் அனாலிட்டிக்ல வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ அதை வச்சு நீங்க வந்து எத்தனை பேர் வந்து கன்வர்ஷன் ஆறாங்க, எத்தனை பேர் பை நவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உள்ள வர்றாங்க அப்படின்றத வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், a form submission.
அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கான்டாக்ட் ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல எத்தனை பேர் கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. இப்ப நான் வந்து ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து கான்டாக்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் வந்து சைன்இன் பண்ணிட்டு வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது பர்டிகுலர் கோர்ஸ் வந்து அவங்க வந்து என்கொயரி வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கான்டாக்ட் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் சப்மிஷன் ஃபில் பண்ணும்போது எத்தனை பேர் ஃபில் பண்றாங்க அப்படின்றத நான் செக் பண்ணணும்னா இந்த மாதிரி டேக் மேனேஜர்ல டேக் ட்ரிகர் கொடுத்து வேரியபிள் கொடுத்து என்ன பண்ணலாம், அந்த ஈவென்ட்டோட பர்டிகுலர் டேட்டா வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு டேகை செட்டப் பண்ணி அது மூலமா வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட்டை ட்ராக் பண்றோம் இல்லையா, அதுதான் இந்த கூகுள் டேக் மேனேஜர் வந்து பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸ் வந்து இங்க பிடிஎஃப் டவுன்லோட்ஸ், அவுட்பவுண்ட் கிளிக்ஸ், பட்டன் கிளிக்ஸ், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் என்ஹான்ஸ்ட் இ-காமர்ஸ் ப்ராடக்ட் அண்ட் ப்ரமோஷன் ட்ராக்கிங். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ட்ராக் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ட்ராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது டேக் மேனேஜர் மூலமா நீங்க டேக் ட்ரிகர் கிரியேட் பண்ணி கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல அந்த டேட்டாவை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேஜ் வியூ டேக் வந்து ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி எப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டேக் மேனேஜர்ல போயிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த டேகும் ஆட் ஆயிருக்காது. இது வந்து பிளாகர் இல்லையா, நான் வந்து வேர்ட்பிரஸ்ல எப்படி பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுல வந்து நான் டேக் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ நான் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கூகுள் அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுக்கும் ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. vrdigital.id அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நான் போறேன். ஸோ இதுல எப்படி மேடம் அந்த கோடிங் எல்லாம் ஆட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ டேக் மேனேஜர் இதுல எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒன்ஸ் வேர்ட்பிரஸ் வெப்சைட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றேன் அப்படின்றத ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணிட்டே வாங்க. நோட் பென் ரெடியா இருக்குங்களா கையில? இருக்கு மேம். ஓகே, தேங்க்யூ. நெட்வொர்க் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. என்னோட நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னன்னு தெரியல.
சோ இதுல போனீங்கன்னா இதுல வந்து இதுலயே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அங்க எப்படி தீம்ஸ்ல ஆட் பண்ணோம் ஓகேங்களா. சோ அதே மாதிரி அப்பியரன்ஸ்ல போயிட்டு தீம் ஃபைல் எடிட்டர் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. சோ இதுலயும் வந்து நீங்க ஹெட் இங்க சைட்ல பாத்தீங்கன்னா header.php அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. சோ இங்க போயிட்டு ஹெட்டுக்கு கீழே வந்து அந்த சேம் ஸ்னிப்பெட் டேக் மேனேஜர் எப்படி இன்டெகிரேட் பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா. சோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து இந்த கோட வந்து காப்பி பண்ணிட்டு சோ இதுதான் அப்படின்றது இது இங்க இருக்கு இல்லையா GTM அப்படின்றது GTM59 இது வந்து உங்களோட டேக் மேனேஜரோட யூனிவர்சல் கோட் ஓகேங்களா. சோ இதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்ல என்ன பேஸ்ட் பண்ணணும் கோடிங்க பாடியில என்ன பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா. அது பர்டிகுலர் கண்டெய்னருக்குரிய கோடு GTM59 அப்படின்றது ஓகேங்களா. சோ இப்போ வந்து நீங்க வேற பிளாகருக்கு போனீங்கன்னா அதுல வர்றது வந்து வேற கண்டெய்னரா இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 5x5z அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ நீங்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும்போது இப்ப பிளாகர் ஆட் பண்றதுக்கும் இதை ஆட் பண்றதுக்கும் அந்த கோட் வந்து மாறும் ஓகேங்களா. சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டெகிரேட் பண்றதுக்கான கோட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா. சோ ஹெட் செக்ஷன்ல என்ன கோடிங் பேஸ்ட் பண்ணும் பாடி செக்ஷன்ல என்ன கோட் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணும் அப்படின்றது ஓகேங்களா. சோ இங்க போயிட்டு header.php அப்படின்றதுல ஹெட்டுக்கு அடுத்த லைன்ல ஹெட்டரை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாடி அப்படின்றது பாருங்க. இதுக்கு அடுத்த லைன்ல வந்து இமிடியேட்லி ஆஃப்டர் பாடி வந்து இன்னொரு ஸ்னிப்பெட் இருக்கு இல்லையா இந்த ஸ்னிப்பெட்டை வந்து பாடி டேக்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம வந்து கோடிங் வந்து அப்பியரன்ஸ்ல வந்து கொடுக்கும் போது அது வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் பண்ணும். பிளஸ் என்ன ஆகும்னா உங்களோட பேஜ்ல வந்து என்ன சொல்றது உங்களோட பேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். சாரி ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். பேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பீப்புள் வந்து அதை வந்து விசிட் பண்ண வந்து விரும்ப மாட்டாங்க. டக்குன்னு உங்களோட வெப்சைட் வந்து ஓபன் ஆகாது. சோ அதனாலதான் நம்ம வந்து நேரடியா போய் கோடிங்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அஃபெக்ட் ஆகுன்றனாலதான் இந்த கூகுள் டேக் மேனேஜரை நம்ம செட் பண்ணியிருக்கோம். சோ அகெயின் இதுக்குள்ள போய் நம்ம வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொன்னேன் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஐடியா இப்படி கூட பண்ணலாம். பட் நம்ம இப்படி பண்ண போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளக்இன் யூஸ் பண்ண போறோம். சோ இங்க சைட்ல வந்து பிளக்இன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி இந்த பிளக்இன்ஸ் பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ பிளக்இன்ல போயிட்டு ஆட் நியூ பிளக்இன். சோ இதுல போயிட்டு ஆட் நியூ பிளக்இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹெட்டர் ஃபூட்டர் கோட் மேனேஜர் இத கொடுத்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் ஃபூட்டர் கோட் மேனேஜர் அப்படின்றது வரும். சோ இங்க வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. பிளக்இன் என்ன பண்ணும் ஒன்ஸ் வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா ஹெட்டர் ஃபூட்டர் கோட் மேனேஜர் கிடைச்சிச்சுன்னா அதை இங்க சைட்ல வந்து இன்ஸ்டால் அப்படின்னு வரும். இன்ஸ்டால் கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ ஒன்ஸ் ஆட் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு வந்து இங்க சைட்ல வந்து HFCM ஹெச்ன்றது ஹெட்டர் எஃப்ன்றது ஃபூட்டர் சின்றது கோட் எம் அப்படின்றது மேனேஜர் ஓகேங்களா. HFCM ஓகேங்களா. சோ ஆல் ஸ்னிப்பர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஆல்ரெடி நீங்க என்னென்ன ஸ்னிப்பர்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. சோ இங்க வந்து எடிட் பண்ணணும். சப்போஸ் இந்த கோடை வந்து நான் எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் எடிட் கொடுத்தேன்னா எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
இல்ல நான் புதுசா வந்து கிரியேட் பண்ணணும்னா ஆட் நியூ ஸ்னிப்பட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புதுசா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்னிப்பட் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸ்னிப்பட் நேம் அப்படின்னு கேக்குது. ஸோ நான் கூகுள் டேக் மேனேஜரை தான் இங்க வந்து இன்டகிரேட் பண்ண போறேன் நம்மளோட வெப்சைட்ல. ஸோ GTM அப்படின்னு கொடுத்துட்டு GTM அப்படின்னு கொடுத்தோம்னா ஹெட் செக்ஷன் அப்படின்றத ஹெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹெட் செக்ஷனோட கோடிங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட் அது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் அப்படின்றது ஜாவா ஸ்கிரிப்ட். சைட் வைடு அப்படின்னா எல்லா பேஜஸ்லயும் நீங்க இந்த ஸ்னிப்பெட் ஆட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. அப்படின்னா நீங்க சைட் எல்லா பேஜஸ்லயும் ஆட் பண்ணணும் எனக்கு இந்த கோடிங் அப்படின்னா சைட் வைடு அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல ஸ்பெசிபிக்கா ஒரு சில போஸ்டுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணணும், இல்ல ஸ்பெசிபிக் பேஜஸ்க்கு ஆட் பண்ணணும், இல்ல ஒரு சில கேட்டகரி உள்ள போஸ்டுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு மட்டும்தான், இல்ல சர்ச் பேஜுக்கு மட்டும்தான், லேட்டஸ்டா பண்ணிருக்கிற போஸ்டுக்கு மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கூகுள் டேக் மேனேஜர் என்ன பண்ணுவோமா, பொதுவா வந்து ஆல் பேஜஸ்க்கு தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. அவங்களே கொடுத்துருப்பாங்க, இந்த டேக் மேனேஜர் கோட்லயே கொடுத்துருப்பாங்க. ஆஃப் த பேஜ் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் இன் onto every page of your website அப்படின்னே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்பதான் நீங்க வந்து பர்டிகுலர் பேஜுக்கு ஈவென்ட் கிரியேட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் இல்லையா. ஸோ கூகுள் டேக் மேனேஜர் வந்து நீங்க எல்லா பேஜ்லயும் வந்து அந்த கோடை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிறது வந்து பெஸ்ட். ஸோ நான் வந்து சைட் வைடு அப்படின்னே கொடுக்குறேன் சைட் டிஸ்பிளேல. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எந்த லொகேஷன்ல இந்த கோடு வந்து பேஸ்ட் ஆகணும்னா ஹெட்டர். ஓகேங்களா. ஸோ எல்லா டிவைசஸ்லயுமா, ஆமா. ஓகே. ஸோ ஆன் ஆல் டிவைசஸ். ஓகே. ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணணும், என்னோட ஹெட்டர் செக்ஷனோட காப்பி வந்து இந்த ஸ்னிப்பெட் வந்து நான் இங்க கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ ஹெட் செக்ஷன்ல பேஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்னிப்பெட் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். ஓகேங்களா. ஆல்ரெடி இத டேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் சேவ் பண்ணல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் டேக் பண்றீங்க அப்படின்னா சேவ் பண்றது வந்து கண்டிப்பா அவசியம். ஓகேங்களா. ஸோ ஓகே. இப்போ நான் ஹெட்டர் செக்ஷன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நான் அகெயின் வந்து என்ன பண்ணணும், ஆட் நியூ ஸ்னிப்பெட். அகெயின் வந்து அந்த இடத்துல போயிட்டு HFCMல போயிட்டு மறுபடியும் ஆட் நியூ ஸ்னிப்பெட் அப்படின்னு கொடுப்பேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்ப GTM பாடி செக்ஷன்ல உள்ள, அதாவது GTM அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கூகுள் டேக் மேனேஜர் தான். நான் ஷார்ட் ஃபார்ம்ல GTMனு போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா. GTM பாடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்னிப்பெட் டைப் இங்கேயும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். எல்லா பேஜஸ்லயும் எனக்கு பேஸ்ட் பண்ணணும். இதுல வந்து லொகேஷன் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இதுல வந்து பாடி அப்படின்னு ஸ்பெசிபிக் லொகேஷன் கிடையாது. ஸோ நம்ம ஃபூட்டர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ ஆன் ஆல் டிவைசஸ் ஆமா ஆக்டிவ். ஸோ அதுக்கப்புறம் கூகுள் டேக் மேனேஜர்ல போயிட்டு பாடி செக்ஷன்ல இருக்கிற கோடு எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா சேவ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து நம்மளோட கூகுள் டேக் மேனேஜரை வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து இன்டெகிரேட் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இன்டெகிரேட் பண்ணியாச்சு கூகுள் டேக் மேனேஜரை. அதுக்கப்புறம் டேக் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அனாலிட்டிக்ஸ் டூலையும் வந்து நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படின்றத பாத்துடலாம். ஓகேங்களா. ஸோ கூகுள் டேக் மேனேஜர் வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து இன்டெகிரேட் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ அதை வந்து நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா அதுலயே கீழே ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு கொடுப்போம், டெஸ்ட் யுவர் வெப்சைட் அப்படின்னு. நீங்க ஜஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா டிக் மார்க் வந்துடும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? வேர்ட்பிரஸ்ல கூகுள் டேக் மேனேஜர் எப்படி பண்ணணும்னா பிளக்இன் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா.
ஹெட்டர் ஃபுட்டர் கோட் மேனேஜர் அப்படின்ற பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சைட் பார்ல HFCM அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதுல போயிட்டு ஸ்னிப்பர்ஸ் ஆட் ஸ்னிப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடலாம். ஸோ ஆட் ஸ்னிப்பர்ஸ்ல வந்து கூகுள் டேகுக்கு ஹெட்டரும் கூகுள் டேகோட பாடியும் நீங்க வந்து செட் பண்ணி அந்த கோடிங்ஸ் ரெண்டு ஸ்னிப்பர்ஸையும் நீங்க கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்ப வந்து கூகுள் டேக் மேனேஜர் நம்ம வெப்சைட்ல வந்து இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அடுத்து கூகுள் அனாலிட்டிக்ஸ். கூகுள் அனாலிட்டிக்ஸுக்கு வந்து ஜஸ்ட் கூகுள் சர்ச்ல போயிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா analytics.google.com அப்படின்னு வரும். ஸோ இதுல வந்து டேக் மேனேஜர் தான் மறுபடியும் வருது. ஸோ நீங்க அப்படி வரல அப்படின்னா analytics.google.com அப்படின்றதுல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுல வந்து இதுலயே வந்து நீங்க லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸோட டூலை வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? எந்த இமெயில் ஐடி வந்து நீங்க உங்க வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்களோ சேம் இமெயில் ஐடியை நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டேக் மேனேஜர் ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டேக் மேனேஜரோட அக்கௌண்ட்ஸும் இதுல வரும். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து இங்க அட்மின் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு, இல்ல புதுசா நீங்க ஏதாச்சும் கிரியேட் பண்ண போறீங்களா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்ல ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டை தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல வந்து உங்களோட அக்கௌண்ட் நேம், ஸோ ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அதுக்குள்ளதான் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பிசினஸுக்கே நீங்க நிறைய வெப்சைட்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஒரே அக்கௌண்ட்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பிசினஸ் நேம், மை நியூ அக்கௌண்ட் நேம் அப்படின்றது பிசினஸ் நேம். ஓகேங்களா? ஸோ
சும்மா அவங்க டெமோ பர்பஸ்க்காக காமிக்கிறேன். அக்கௌண்ட் நேம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்ன எதுக்காக வந்து நம்ம இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம்? கூகுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காகவா, இல்ல பிசினஸ் இன்சைட்ஸ்க்காக, டெக்னிக்கல் சப்போர்ட், என்னென்ன ரீசனுக்காக வந்து நம்ம இந்த இதை செட் பண்றோம் அப்படின்னு கேக்குது. ஸோ நான் எல்லாமே எல்லா வேலையும் பண்றதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிரியேட் கொடுக்குறேன். ஸோ ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ்னா பர்டிகுலரா ஏதாவது வெப்சைட்டுக்காக பாக்குறீங்களா அப்படின்னா பர்டிகுலர் அந்த வெப்சைட் நேமை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிளாகர் அப்படின்னு கொடுக்குறேன். கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ இந்தியன் டைம் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். கரன்சி அப்படின்றது நம்ம இந்தியாக்குள்ள பண்றோம்னா ரூபி, இந்தியன் ரூபி. குளோபல் லெவல்ல பண்றோம்னா US டாலர் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிசினஸ் டீடைல், எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் அப்படின்னு கேக்குது. ஸோ இது வந்து இதெல்லாம் கிடையாது. ஹெல்த், ஹோம் அண்ட் கார்டன், இன்டர்நெட், ஜாப், எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டி தான், வேற. ஓகே, மார்க்கெட்டிங் பேஸ்டா பண்றோம். ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து எந்த அளவுக்கு எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்ஜெக்டிவ் இருக்கு? லீட் ஜென்ரேட் பண்ணணும், சேல்ஸ் வந்து டிரைவ் பண்ணணும், டிராஃபிக் வந்து என்ன மாதிரி டார்கெட் ஆடியன்சஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு வர்றாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக, நம்மளோட வெப்சைட் யூஸ் பண்றவங்களோட என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, மறுபடியும் வர்றாங்களா, இல்ல ஒன் டைம் விசிட் பண்ணிட்டு நியூ யூசர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்காங்க, பார்த்தவங்களே மறுபடியும் வந்து விசிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட், ரிட்டன்ஷன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பிசினஸ் அப்ஜெக்டிவ்னா இதை கொடுத்துக்கலாம். இல்ல இதெல்லாம் கிடையாது அப்படின்னா அதர் பிசினஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும்? உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அட்மின்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கு. உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சும்மா கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் நேம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்தியா. ஸோ நம்ம என்னென்ன கொடுத்தோம் அப்படின்றது எல்லாமே, அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து வந்துடும். சப்போஸ் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்கும். சேஞ்ச் ஹிஸ்டரி, ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதனோட ஹிஸ்டரி, அக்கௌண்ட் வந்து எப்ப ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா இதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி பத்தின டீடைல்ஸ் வேணும்னா, ஸோ இது அக்கௌண்ட் பத்தின டீடைல்ஸ் காமிக்குது. ஸோ அக்கௌண்ட் யார் வச்சிருக்காங்க, இமெயில் ஐடி, என்ன பொசிஷன், அவங்க என்ன ரோல்ல இருக்காங்க, அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் காமிக்கும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் விஆர் டிஜிட்டல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுக்குறோம் இல்லையா, அந்த டீடைல்ஸ் தான் இங்கேயும் காமிக்குது. ஸோ
ப்ராப்பர்ட்டி இந்த அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற அக்கௌண்ட்ல விஆர் டிஜிட்டல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காமிக்குது. சப்போஸ் நான் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ கிரியேட் ஏ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கே அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் தனியா. ஸோ இங்க வந்து வேற ஏதாவது வெப்சைட்டை கொடுத்து வெப்சைட் நேம் கொடுத்து அந்த பிசினஸை வந்து பாக்குற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ஃபர்ட் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்றது இன்னொரு பிசினஸா இருந்துச்சு. ஸோ கொடுக்குறேன். அதுவும் இந்தியா பேஸ்டு பிசினஸ் தான். ஸோ ருபீஸ். நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ ஆக போகுது. இது வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த மாதிரி இது இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஸோ ஷாப்பிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தானே கொடுக்குறோம். ஸோ ஸ்மால் 1 to 10 எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்தா பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேக்குது. அகெயின் எல்லாமே நான் கொடுக்குறேன். யூசர் என்கேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா கிரியேட் அப்படின்னு கொடுத்தா ப்ராப்பர்ட்டி கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் கிரியேட்டட் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ண போறோம் டேட்டாஸை. ஸோ வெப் மூலமாவா இல்ல ஆண்ட்ராய்டு ஆப் நம்ம வச்சிருக்கோமா இல்ல iOS ஆப்பிள் ஆப் ஏதாவது வச்சிருக்கோமா அப்படின்னா அது பேஸ்டா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்போதைக்கு வந்து நான் இந்த டேட்டாவை வந்து கொடுக்க விரும்பல அப்படின்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நான் வெப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வெப் அப்படின்னு கொடுத்தா வெப்சைட்டோட அட்ரஸ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து demo.digital.id. ஓகேங்களா? ஸ்ட்ரீம் நேம் வந்து விஆர் டிஜிட்டல் தான். ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கிரியேட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரீம் நேம்ன்றது சேம் நேம்ல வந்திருக்கு, அட்ரஸ் மட்டும் மாறி இருக்கு. ஸோ இது வந்து டேட்டாஸ் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு வந்து 48 hours வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உடனே வந்து அது கேக்குது கூகுள் டேகை வந்து செட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இந்த கூகுள் டேகை எப்படி செட்டப் பண்றது அப்படின்னா நீங்க வந்து உங்களோட வேர்ட்பிரஸ்க்கு வந்துட்டு இன்னொரு பிளகினை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல இருந்து வரத வந்து நீங்க பண்றதுக்கு வந்து பிளகின்ல போயிட்டு ஆட் நியூ பிளகின்ல வந்து சைட் கிட் ஃபார் கூகுள் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கு. சைட் கிட் ஃபார் கூகுள். சைட் கிட் பை கூகுள். ஃபார் இல்ல பை கூகுள். ஓகேங்களா? ஸோ இந்த பிளகின் வந்து சாரி நான் சர்ச்ல கொடுத்துட்டேன். சைட் கிட் பை கூகுள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைட் கிட் பை கூகுள் வந்து இருக்கு. சைட் கிட் பை கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்ச் கன்சோல் ஆட்சென்ஸ் ஸ்பீடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ராக் பண்றதுக்காக இந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சைட் கிட் அப்படின்றது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல போயிட்டு இங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லாமே கனெக்டட் அப்படின்னு காமிக்குது.
இல்லாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கும் உங்களுக்கு எப்படி வந்து பண்றது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கும். ஓகேங்களா? இந்த சைட்கிட் பை கூகுள் எடுத்துக்கிட்டீங்கனாலே இன்ஸ்டால் அப்படின்றது வந்துடும். அதை இன்ஸ்டால் எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். அது மூலமா வந்து நீங்க வந்து பண்ணிடலாம். டேகையும் உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸையும் வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதுல பார்த்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி தெளிவா கொடுத்துருவோம். லாகின்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சைட்கிட் பை கூகுள் அப்படின்ற பிளக்கினை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டோன்னே அதுல வந்து ஒன்ஸ் த பிளக்கின் இஸ் ஆக்டிவேட்டட் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிளிக் சைட்கிட் இந்த மாதிரி சைட்கிட் அப்படின்றது வரும். ஸோ அதுல போயிட்டு சைன் இன் வித் கூகுள் சைன் இன் பண்ணிக்கணும். ஸோ சைன் இன் பண்ண உடனே எந்த அக்கௌண்ட் மூலமா நீங்க சைன் பண்ண போறீங்க, அதே சேம் இமெயில் அக்கௌண்ட் எந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து நீங்க என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் ஐடி மூலமா இங்கேயும் நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓனர்ஷிப்பை வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக காமிக்கும். ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது வெரிஃபை ஆயிடும். நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. ஒன்ஸ் ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ண உடனே கூகுள் அக்கௌண்ட் டேட்டா வந்து கேட்கும். அலோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட் சைட்கிட் அப்படின்னு கேட்கும். ஸோ இங்க போயிட்டு இது கூகுள் அனாலிட்டிக்ஸ்னா அனாலிட்டிக்ஸ், சர்ச் கன்சோல்னா சர்ச் கன்சோல் அது கொடுத்துட்டு அலோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் செட்டப் அப்படின்னு காமிக்கும். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அதுல போய் செலக்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் செட்டப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து லிங்க் ஆயிடும் உங்களோட வெப்சைட்டோட. ஓகேங்களா? இது வந்து டேக் மேனேஜர், அதாவது எப்படி வந்து உங்களோட டேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் மேனேஜரா உங்களோட என்ன சொல்றது கூகுள் அனாலிட்டிக்ஸையும் இன்டெகிரேட் பண்றது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? கூகுள் அனாலிட்டிக்ஸையும் இப்போ வந்து நீங்க உங்க வெப்சைட்ல வந்து செட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நான் டேக் மேனேஜர்ல போயிட்டு என்னோட டேக் மேனேஜரையும் கூகுள் அனாலிட்டிக்ஸ்லயும் நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆட் எ நியூ டேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் டேக் கொடுத்த உடனே என்னோட டேக் கான்ஃபிகரேஷன் கேக்குது. ஸோ இந்த மாதிரி இதை ஜஸ்ட் இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அங்க சும்மா போய் கிளிக் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி காமிக்கும். கூகுள் அனாலிட்டிக்ஸ், கூகுள் ஆட்ஸ், ஃபிளட் லைட் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய டேக்ஸ் வந்து இருக்கு. நம்ம இப்ப பண்ண போறது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா நீங்க என்ன செட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. நான் வந்து ஒரு ஈவெண்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா GA4 ஈவெண்ட் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்க மெஷர்மெண்ட் ஐடி அப்படின்னு கேக்குது பாருங்க. ஸோ மெஷர்மெண்ட் ஐடி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ இங்க காமிக்குது பாருங்க. நீங்க ஹோம் வந்த உடனே இங்க மெஷர்மெண்ட் ஐடின்னு காமிக்குது பாருங்க. இதுதான் யூனிவர்சல் ட்ராக்கிங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த G- சம் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா? அதுதான் யூனிவர்சல் ட்ராக்கிங் கோட். கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கான மெஷர்மெண்ட் ஐடி இதை கொண்டு போய் இதுல கொடுத்துடணும். ஓகேங்களா? என்ன மாதிரியான ஈவெண்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கான ஸோ நோ கூகுள் டேக் ஃபவுண்ட் இன் திஸ் கண்டெய்னர் அப்படின்னா இங்க வந்து கிரியேட் டேக் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டேக் வந்து கிரியேட் பண்ணிட்டு டேக் டைப் வந்து கூகுள் டேக் ஐடி வந்து அதுவே கொடுத்துருச்சு.
சேவ் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் டேக் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பேஜ் வியூக்காக பண்றோம்னா பேஜ் வியூ. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டேக் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரிகரிங் பண்ணணும். ட்ரிகரிங் அப்படின்னு இருக்கு அடுத்தது. ஸோ அதுல போய் ட்ரிகரிங் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா ஸோ ஆல்ரெடி ஆல் பேஜஸ் வியூவுக்கு வந்து ஒரு ட்ரிகர் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் பேஜஸ் ட்ரிகர் வேணுமா இல்ல வேற ஏதாவது கன்சர்ன் இனிஷியலைசேஷன் வேணுமா இல்ல ஜஸ்ட் ஆல் பேஜஸ் இனிஷியலைஸ் ஆறதே வந்து ஒரு ட்ரிகரா வேணுமா அப்படின்னு கேக்குது. நான் வந்து ஆல் பேஜஸ் வந்து கொடுக்குறேன். இல்ல ஏதாவது எக்ஸெப்ஷன் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா எக்ஸெப்ஷனும் இதுல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து இனிஷியலைசேஷன் வேணாம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் அந்த ட்ரிகர்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆல் பேஜ் வியூக்கு தான் கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஈவென்ட் நேம் கொடுக்கணும். பேஜ் வியூவா அப்படின்றதா நம்மளோட ஈவென்ட். ஓகேங்களா? இங்க மேலேயும் டேகோட நேமும் கொடுக்கணும், ஈவென்ட் நேமும் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ட்ரிகர் அப்படின்றத வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ ஆல் பேஜ் வியூ எடுத்துட்டனால மற்ற ரெண்டு மட்டும் தான் காமிக்குது. ஸோ பேஜ் வியூக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு விட்டுறோம். ஓகே, சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிடும் இந்த டேக். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து ஆல் பேஜ் வியூக்கும் டேக் வந்து செட் ஆயிடுச்சு. 2 டேக்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் ப்ரிவியூ. ஸோ டேக் அசிஸ்டன்ட் மூலமா இது கனெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ப்ரிவியூ தான். இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காமிக்குது. ஸோ நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல போயிட்டு இது ஹோம். ஓகேங்களா? இது வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து விஆர் டிஜிட்டல் ஐடிக்கு தான் போறேன். அதுக்கு தான் நம்ம வந்து டேக் வந்து செட் பண்ணிருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ்லயுமே நிறைய இருக்கு. இத பத்தி நம்ம டீடைலா நாளைக்கு பார்ப்போம். ஜஸ்ட் நான் இந்த டேக் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரியல் டைம் ஓவர்வியூ வந்து இப்போ கரண்டா யாராவது யூசர்ஸ் இருக்காங்களா, கரண்டா அந்த பேஜை யாராவது விசிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த ரியல் டைம் ஓவர்வியூ அப்படின்றது. நம்ம வந்து பேஜ் வியூ வந்து செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டேக் அசிஸ்டன்ட் மூலமா என்ன பண்ணுது, டீபக் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் விண்டோ கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இது வந்து டேக் அசிஸ்டன்ட் விண்டோல இருந்து வருது. ஸோ நான் ஒன்ஸ் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்றது வந்து என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து அப்டேட் ஆகும். இப்போ லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல வந்து ஒரு விசிட்டர் வந்து வியூ பண்ணியிருக்காங்க பேஜ. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து காமிக்கல. ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து காமிக்கணும் இல்லையா? நான் வேற ப்ரொஃபைல்ல இருந்து லோட் பண்றேன். ஸோ நான் வந்து பேஜ் வந்து வியூ பண்றேன். ஸோ என்னோட வெப்சைட்ல இருக்கிற பேஜஸ் வந்து நான் வியூ பண்றேன். நம்ம என்ன பண்றோம், கூகுள் டேகும் அனாலிட்டிக்ஸும் இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இப்ப இதுல வந்து நம்ம வந்து பாக்குறது வந்து பாருங்க, லாஸ்ட் 1 மினிட் என்னோட வெப்சைட் வந்து நான் ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ ஒரு வியூ வந்த உடனேயே எனக்கு 1 ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு.
ஓகேங்களா? ஸோ 2 வியூஸ் இன் த லாஸ்ட் 30 minutes அப்படின்னு வருது. ஸோ எந்தெந்த பேஜஸ் எல்லாம் வியூ பண்ணியிருக்காங்க, அதாவது ஹோம் பேஜ் மட்டும் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்லாஷ் அப்படின்னு காமிக்கும். ஸோ 2 வியூஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஒரு 1 minute 2 minutesக்கு முன்னாடி நம்மளோட பேஜ் வந்து விசிட் ஆயிருக்கு. ஸோ ஒரே ஒரு யூசர் தான். சப்போஸ் நான் மல்டிபிள் பேஜஸ் விசிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மல்டிபிள் பேஜஸ் வந்து விசிட் பண்றேன் அப்படின்னா மல்டிபிள் பேஜஸ் வந்து ட்ராக் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ அகெயின் நான் 1 more 6 வியூஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலா. அபவுட் அஸ் பேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெப்சைட் பில்டிங், அந்த சர்வீஸ்க்குள்ள போய் வெப்சைட் பில்டிங் எலிவேட் யுவர் ஆன்லைன் பிரசன்ஸ் அப்படின்றத விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் விசிட் பண்ணது மட்டும் இல்ல, வேற யாராவது அந்த டைம்ல விசிட் பண்ணியிருந்தாங்கனாலும் எனக்கு வந்து அந்த அந்த யாராவது விசிட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து இங்க காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னும் நிறைய பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. லீட் ஜென்ரேட் பண்றதுன்னா அதுல டார்கெட் அதை எப்படி ட்ராக் பண்றோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் டிரைவ் பண்றதுக்காக இ-காமர்ஸ் பர்ச்சேசஸ் எல்லாம் எப்படி ட்ராக் பண்றோம், ப்ரமோஷன்ஸ் இப்ப நம்ம புதுசா ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம், ஸோ அந்த மாதிரி டைம்ல எப்படி வந்து ப்ரமோஷனை ட்ராக் பண்றது, இல்ல ஆட் அந்த போட்டிருக்கோம் அந்த ஆட் மூலமா எத்தனை பேர் உள்ள வராங்க, நம்மளோட ஃபேஸ்புக் ஆட் மூலமா எத்தனை பேர் வர்றாங்க, கூகுள் ஆட் மூலமா எத்தனை பேர் வர்றாங்க, ஸோ அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் மூலமா எத்தனை பேர் வர்றாங்க. ஸோ இத பத்தி நிறைய இருக்கு. இன்னும் கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ஜஸ்ட் கூகுள் டேக் மேனேஜர்னா என்ன, அதுல இருந்து பேஜ் வியூ அப்படின்றது மட்டும்தான் பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னும் வந்து கூகுள் டேக் மேனேஜர்ல பட்டன் கிளிக் பண்ணி எப்படி வர்றது அப்படின்றதையும் பார்ப்போம். இல்ல ஸ்க்ரால் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத லிங்க் கிளிக் டேக், அதுக்கப்புறம் ஸ்க்ரால் டெப்த் டேக் இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பேஜ் வியூ டேக் யூஸ் பண்ணி கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல எப்படி வந்து டேட்டா கலெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபர்தரா வந்து இந்த லிங்க் கிளிக் பண்றாங்கன்னா அது எப்படி ட்ராக் ஆகுது, ஸ்க்ரால் டெப்த் பண்றது, ஸ்க்ரால் பண்றாங்க நம்மளோட பேஜ்ல அப்படின்னா அதுல அதை எப்படி ட்ராக் பண்றது, ஸோ அதெல்லாமே வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? அத 2 டேகும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்போம். இத பத்தி 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் என்ன அப்படின்றத 1 by 1 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, சோ இன்னைக்கு அவ்வளவுதான். நிறைய டம்ப் பண்ண மாதிரி இருக்குங்களா, ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குங்களா, புரியுதுங்களா? கூகுள் டேக் மேனேஜர் புரியுதுங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாமா இருக்கு. அது பண்ணாதான் நம்மளுக்கு அது ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். அது பண்ணாதான் சார் வரும். ஆமா ஆமா. பிளாகர்ல இன்டெகிரேட் பண்றதும் சேம் திங் தான். நம்ம டெக்ஸ்ட்ல போனீங்கன்னா கூகுள் மெஷர்மெண்ட் ஐடின்னு இருக்கும். சோ இங்க வந்து அந்த கோடு கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சல் கோட் அப்படின்னு சொன்னேன். அதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து இன்டெகிரேட் ஆயிரும் பிளாகர்ல. சோ இத வந்து நான் இன்னொரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு கூட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்து எப்படி பண்றது அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு 2-3 டைம்ஸ் அட்லீஸ்ட் நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து செட் ஆகும், இதுதான் சொல்றாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி சரி, நாளைக்கு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இந்த டேக் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், இன்டெகிரேட் பண்றோம்,
ஒரு எரர் வந்துச்சு இல்லையா, அதையும் நான் பார்த்து என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். எதனால வந்துச்சு அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்றேன் சரி. பிளாகர்ல. ஸோ ஒன்ஸ் பிளாகர்ல உங்களால பண்ண முடிஞ்சுச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பா. சரி, வேற ஏதாவது டவுட்? அருண்குமார், தனுஷ்ராஜு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல மேம், அந்த பிளாகருக்கு தான் ஒரு அந்த நோ மேம். டவுட்டா இருந்துச்சு. அது நீங்க நாளைக்கு பார்த்துட்டு சொல்றீங்களா? ஆமா, நாளைக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன். நீங்களும் ஒன்ஸ் வந்து டேக் கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்களா வந்து ஓகே மேம். ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, தென் வைண்ட் அப் பண்ணிரலாமா செஷனை? ஓகே. ஓகே 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 மேம். ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ.